உங்களை ஐஸ்வர்யவான்களாக பார்க்காத வரை ஐஸ்வர்யம் வாழ்க்கையில வரவே வராது. நிறைவான வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கைன்னா அது வேற யார்ட்டையும் இருக்கு, நம்ம கிடையாது. ஒரு எண்ணத்தை மாறுங்க. நான் தரித்திரன் அல்ல, நான் ஏழை கிடையாது, நான் திக்கற்றவன் கிடையாது, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை கையில பார்ப்பதற்கு முன்பாக, உணர்வதற்கு முன்பாக மனதில் விருத்தி அடையுங்க. சங்கீதம் 115:13 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வர்த்திக்க பண்ணுவார்னா பெருக பண்ணுவார். சரீரத்தில் மட்டுமல்ல, எல்லா ரீதியிலையும். வெறும் சரீரத்தில் மட்டும் பெருகிறோம்னா வியாதி. அது மனதில் பெருகணும், தேவனை அறிகிற அறிவில் பெறணும், சுகத்தில் பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். அடுத்த வசனம், வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை பெருக விரும்புகிறார், நம்முடைய சந்ததியை பெருக விரும்புகிறார். இது நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். இது மனதில் போகணும். இந்த எண்ணத்தினால் மனது வாழ்வடையணும். நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் பெருகணும், என் பிள்ளைகளோட வாழ்க்கை பெருகணும், என் சந்ததி தலைத்திருக்கணும். அப்படி அதை விசுவாசிக்கணும், அதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கணும், எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். மக்களுடைய மனதில் ஒரு பெஸ்டான லைஃப்னாவே இது நமக்கு இல்லைன்னு நினைப்பாங்க. பெஸ்ட்னா நமக்கு இல்லை கிடையாது. உலகத்தில் பணக்காரங்களை நினச்சி பாருங்க, யார் மனசில் வந்தா உங்களுக்கு? உலகத்தில் பணக்காரங்களை நினச்சி பாருங்கன்னு சொன்னேன். உங்கள் மனசில் யார் வந்தா? நீங்கள் வரமாட்டீங்க. மனசில் நீங்கள் வரவே மாட்டீங்க. பணக்காரன் நினச்சி பாருங்கன்னா வேறவனே வருவான். ஏன்னா நீங்கள் இன்னும் உங்களை ஐஸ்வர்யவான்களாக பார்க்கவில்லை. உங்களை ஐஸ்வர்யவான்களாக பார்க்காத வரை ஐஸ்வர்யம் வாழ்க்கையில் வரவே வராது. நிறைவான வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கைன்னா அது வேற யார்ட்டையும் இருக்கு, நம்ம கிடையாது. ஒரு எண்ணத்தை மாறுங்க. நான் தரித்திரன் அல்ல, நான் ஏழை கிடையாது, நான் திக்கற்றவன் கிடையாது, நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை கையில பார்ப்பதற்கு முன்பாக, உணர்வதற்கு முன்பாக மனதில் விருத்தி அடையுங்க. பணக்காரங்களை பாருங்கன்னா மனதில் முதல்ல யார் மனசு வரணும்? நீங்க தான் வரணும். ஆமா, என்ன இதுக்கு பார்க்க சொல்றாரு ஒரு அப்படின்னு நினைக்கணும். நமக்கு ஒட்ட மாட்டுக்கு எப்படி ரட்சிப்போடு நம்முடைய மனது ஒட்டுகிறதோ, சுகத்தோடு நம்முடைய மனது ஒட்டுகிறதோ, அதே போல பொருளாதாரத்தில் மனதை ஐடென்டிஃபை பண்ணணும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், அதோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுகிறோம். சில நேரத்தில் நம்ம பார்ப்பதற்கு ரட்சிக்கப்பட்ட மக்களை போல தெரியலை. அப்படி இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன்னு சொல்கிறோமா? ஏன்னா அதோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறோம். வசனம் சொல்லுகிறதோடு நம்மை ஐடென்டிஃபை பண்ணுறோம். வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், டாக்டர் ரிப்போர்ட்டை சொல்லலாம், வியாதின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு வசனம் தெரியுது, சத்தியம் தெரியுது அப்படின்னா நான் வியாதியஸ்தன் அல்ல, அவருடைய தழும்புகளால் சுகமானேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையோடு உங்களை அடையாளப்படுத்துறீங்க. ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் செஞ்சிட்டீங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ட்ரூத்து தெரியுது, சத்தியம் தெரியுதுன்னா இயேசுவின் ரத்தம் என்னை கழுவி இருக்கிறது, சுத்திகரித்திருக்கிறது, அவர் என்னை பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கிறார், நான் பாவி அல்ல, கிறிஸ்து இயேசுக்குள் தேவனுடைய நீதி என்று அதோடு உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமே பேசி ஐடென்டிஃபை பண்ணலாம் கஷ்டம். அதோடு ஐடென்டிஃபை பண்ணுறோம். கண்களுக்கு முன்பாக அந்த பாவங்கள் வருது, செயல்கள் வந்தால் கூட, அப்படி நான் உணர்ந்தா கூட நான் பாவி அல்ல, நீதிமான் பார்க்குறோம். அதே போல நான் ஐஸ்வர்யவனாக ஆவதற்கு அவர் தரித்திரியமானார் வேதம் சொல்லுகிறது. எப்படி ரட்சிப்போடு அடையாளப்படுத்துகிறோமோ, சுகத்தோடு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோமோ, அதே போல செழிப்போடு நம்ம அடையாளப்படுத்தணும். நமக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக பாடுபட்டார், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உழுத நிலம் போல சரீரம் மாறினது. அதனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனால சுகமாக இருக்கிறோம். அதே போல
சகல குறைவுள்ளவரா சிலுவையில் மரித்தார். சிலுவையில் அட்டோன்மெண்ட் கொடுத்தார். நமக்கு நம்மை ஐஸ்வர்யனாவதற்கான கிரயம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு.